ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். குருவே சர்வலோகானாம் விஜதி பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக கன்னி ராசிக்காரர்களை பற்றிய நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசிக்கு அது காலச்சக்கரத்திற்கு 6வது வீடு. அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை பலன்கள்லாம் கலவையாத்தான் இருக்கும். செவ்வாய் பகவான் கன்னிக்கு 3-8 கூடையவர், மிகச்சிறந்த பகையாளி. அது மட்டும் இல்லாமல் கண்டகச்சனி வேறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு பகவான் பொறுத்தளவில் அவர் 4-7 கூடையவர். அவர் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். அது அதிசாரமாக அக்டோபர் இருந்து டிசம்பர் 5 வரையிலும் அவர் அதிசாரமாக வந்திருக்கிறார். அப்போ தொழில் கூட்டாளிகள் மற்றும் துணை ஸ்தானத்தில் சில சவால்கள்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் சுக்கிரன் போன்ற கிரகங்களினுடைய பயிற்சியினால சில அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு அதிகரிக்கலாம். உறவுகள் புரிதல் மேம்பாட்டு மகிழ்ச்சியெல்லாம் காணப்பட்டுட்டு தான் இருக்கு. கன்னிக்கு சனி வக்ரமானனால குழந்தைகள் வகைகளிலேயும் பூர்வ புண்ணிய சொத்து சுக வகையிலையும் சந்தோஷம், மகிழ்ச்சி, இனிமை, வேலை, உத்தியோகம், பொறுப்பு இவைகளில் சின்ன தொய்வு இருந்தது. கன்னிக்கு சனி பகவான் யோகத்தை தரக்கூடியவர் தான். அவருக்கு இந்த கன்னிக்கு குரு சுகத்தை தரக்கூடியவர் தான். கன்னிக்கு செவ்வாய் என்பவர் அவர் சகோதர ஸ்தானாதிபதி. பொதுவாக கன்னிக்கு 3-8க்கு ஆதிபத்தியமான செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால தைரியம், வீரிய, விஜயம், தன்னம்பிக்கை எல்லாம் பெருகக்கூடியது. கன்னிக்கு பொறுத்தளவில் 10ஆம் இடத்துக்கு ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்திற்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது. தொழிலில் உள்ள சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றல், தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி, இடமாற்றம் எல்லாவற்றிலேயும் ரொம்ப சிறப்பு உண்டு. 8ஆம் ஆதிபத்தியத்திற்கு 8 கூடையவர். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூச்ச சுவாபம் இருக்குது. புதன் பகவானின் ஆதிக்கத்தினால உங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்குது, ஆதிக்க குணமும் இருக்குது, தற்சார்பு தன்மை கொண்டவர். அதனால் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள், வேலைகள் இவைகளோட கவனத்தோடு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த செவ்வாய் என்பது சிலரோடு இணைந்து தொழில் செய்வதுக்குரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை, அவருடைய 7ஆம் பார்வை, ஏன்னா கன்னிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் வீட்டையும், செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அங்கு அவருடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அவரே 8 கூடையவராகி பாதக வீட்டை பார்க்குறாரு. அங்கே ராகு இருக்கிறனால அங்கே கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ தாய்க்கு வைத்திய செலவு ஏற்படும், புதிய கடன்கள் ஏற்படும், நோய்கள் உண்டாகும், பிரச்சனைகள் அதிகரிக்கும், துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி பல தடைகளை வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய காலம் இருக்குது. ஏன்னா சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஆனால் தொழில்துறையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10க்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார், திரிகோணத்தில் இருக்கிறார். நல்லது தானே. அதனால் உங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதகாதிபதியினுடைய நட்சத்திரம் அங்கே விசாகம் இருக்கிறது. அது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி வலிமை அடைவதினால் நிரந்தரமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் ஆள் குறைப்பின் காரணமாக அதிகமாக வேலை சுமையலாம், தேவையில்லாத டென்ஷன், படபடப்பு, கோபம், நிறைய ப்ராப்ளங்கள், ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இம்சைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கன்னியா ராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானாதிபதி, அவர் 11ஆம் இடத்துல ஏறி அவருடைய பார்வை அந்த செவ்வாயில் விழுகிறனால
இதனால் வரையிலும் இருந்த சத்துருக்கள் அழிஞ்சு போவார்கள். சகோதர சகோதரிகளிடமில் இருந்த மனக்கசப்பு நீங்கும். உறவுகளில் மகிழ்ச்சி உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். தைரியத்தோடு எதிர்காலத்தை நோக்கிய வெற்றியை நோக்கிய பயணங்கள் வெற்றியாகும். நல்லா கவனிக்கணும். உங்கள் மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகும். 7ஆம் இடத்திற்கு நல்லா கவனிக்கணும். கன்னிக்கு 7ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வருகிறார். உங்களுடைய மனைவிக்கு அது பாக்கியம். அதனால் உங்கள் மனைவிக்கு ஒரு பாக்கியம் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வருமானம் கூடும். அதே போல் உங்களுடைய புத்திரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வருகிறார். அவர் 2ஆம் பார்வை 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் வருமானம் கூடும். உங்கள் குழந்தைகளுக்கு குடும்பம் அமையும். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் எல்லாம் நடக்கும். எல்லாம் ஒரு பரபரப்பாகவே நடக்கிற மாதிரியே இருக்கும். டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை 3ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தில் விழுகுது. களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, அந்த செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாயும் சனி ஒரு வீட்டை பார்த்தா அந்த இடம் ஒரு பெரிய வெற்றியை தரும். போராட்டத்திற்கு பிறகு வெற்றி. அப்போ உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி வருமானம், தந்தை வழி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்குரியவரை குரு பகவான் நல்ல கவனி வெற்றிக்குரியவர். பூர்வ புண்ணிய சொத்து சுகம். அதற்கு குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் மேலுள்ள பார்வையும் வருவதனால் கண்டிப்பாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வெற்றி உண்டாகும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் அமையும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி கற்க மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்வார்கள். அதுபோல் கல்வியில் நடந்த தடைகள் எல்லாம் விலகும். மொத்தத்தில் பொறுத்தளவில் சகோதர சகோதரர்களுக்குள் ஒரு அந்யோன்யம் உண்டாகும். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகும். நிறைய போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக கன்னி ராசிக்கு பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய வருகை சாதகமான பலன்களை தருகிறது. தன்னம்பிக்கை உங்களிடத்தில் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு எடுக்கும் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாக இது அமையும். செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அதே போல நல்ல செயல்கள் எல்லாம் நடந்தேறும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்கள் வீட்டு கதவை தட்டும். வெற்றி மேல் வெற்றி, நன்மைகள் உண்டாகும். நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம், முருகன் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை சென்று அங்கு கருப்புச்சாறு அபிஷேகம் செய்து வழிபட நன்மை உண்டாகும். அதே போல வறிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள். இது போன்று செய்யும் பொழுது நன்மை உண்டாகும். பூமி, நிலம், விவசாயம் செய்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவி செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் விதைக்கிற விதை பெரிய அறுவடையாக மாறும். விதை நெல் வாங்கி கொடுங்கள். பயிர்களுக்கு உரங்கள் வாங்கி கொடுங்கள். அந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக 100% நன்மை நன்மை நன்மை. நன்றி.